வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் தான் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். இந்த நீல கத்திரிக்காயிலே பார்த்தீங்கன்னா அந்த பர்பிளில் டார்க்கு அது கருப்பு கலர் மாதிரி இருந்தது கத்திரிக்காய். அதுவுமே விதை போட்டு நம்ம வளர்த்தது தான், செடியை வாங்கி வைக்கல, விதை போட்டு அதிலேருந்து எடுத்து நட்ட செடிங்க தான் இது. அப்புறம் வெள்ளை கத்திரிக்காய் இதுவுமே நம்ம விதை போட்டு வச்சது தான். அதனால் பார்த்திங்கன்னா இதோடைய ஹார்வெஸ்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பெருத்து எவ்வளோ திரட்சியாக இருக்குது பாருங்கள். இந்த காய் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் பக்கெட்டில் தான் வச்சுருக்கோம். ஒரு 3 செடி வச்சுருக்கேன் நான். இப்போ தான் நல்லா நைட்டு மழை பெஞ்சது இல்லைங்களா, அதுக்கப்புறம் காலையில் எழுந்து வந்து கட் பண்ணது. இது நல்லா செடி ஃபுல்லாக நல்லா குளித்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி சூப்பராக இருந்தது, எல்லா செடியுமே பசுமையாக சூப்பராக. அப்படியே நம்ம 2 கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கணும். சரி, அன்றைக்கி சாம்பார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்புலாம் ஊற வச்சுட்டு வந்து சரி என்ன இருக்குதுன்னு பார்க்க வந்தோம். நம்ம அப்போ பார்க்கும்போது சரி 2 கத்திரிக்காய் இருந்தது, இதில் ஒன்று அதில் ஒன்று. சரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டில் கொஞ்சம் முருங்கைக்காய் இருந்தது, மரத்துலேயே இருக்குது. ஆல்ரெடி மரம் உங்களுக்கு போஸ்டர் பார்த்துருப்பீங்க நீங்கள் நம்ம வீடியோவில். காயும் கொஞ்சம் எடுத்துக்கணும். அப்படியே கொஞ்சம் ரோஸ் இருந்தது, சரி அன்றைக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, கோவக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இருந்தது. நான் 2 தான் ஃபஸ்ட்டு பறித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 4 கீழே இருந்தது, அது சரியாக கவனிக்கல. அதுக்கப்புறம் அதுவுமே பறிச்சுட்டு வந்தேன், வீடியோவில் காமிக்கல. அது நான் ஒரு 6 இருந்ததுங்க கோவக்காய், ஒரு 6. அப்புறம் மிச்சம் இருக்கிற பூவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிக்கினாச்சு. மழையில் எல்லாமே கொஞ்சம் அடிபட்டுடுச்சு இல்லைங்களா, அதனால் எல்லாமே கட் பண்ணிவிட்டு முருங்கைக்காய்லாம் ஒரு 4 முருங்கைக்காய் இருந்தது. ஆனால் ஒரு வாரம் முன்னாடியே பறிச்சிருக்க வேண்டியது, கொஞ்சம் முத்தனை மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால. ஆனால் சரி அந்த 4 முருங்கைக்காய் போட்டு அந்த 2 கத்திரிக்காய் இந்த கோவக்காய் எல்லாமே போட்டு நம்ம வீட்டில் அன்றைக்கி சாம்பார் தான். மணக்க நல்லா ஒரு சாம்பார் வச்சோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது வந்து நான் ஃபஸ்ட் டைமாக நம்ம முருங்கைக்காய் போட்டு வச்சேன். எவ்வளோ வாசனமாக இருக்கும் தெரியுங்களா, அதனுடைய அனுபவமே ஒரு அலாதியாக இருந்தது. ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் வச்சுட்டு அன்றைக்கி சாப்பிட்டோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா அந்த கத்திரிக்காய் ரொம்ப எனக்கு அட்ராக்ஷனாக ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த கத்திரிக்காய் அந்த கருப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா நீட்டாக, அந்த கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. டேஸ்ட் வைஸ்னே ரொம்ப எம்மியாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.